Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. இலங்கையர்கள் சிலரை ஏற்றிய 2 படகுகள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்டதாக வெளியான ஊடக அறிக்கை தொடர்பில் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அன்றுகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். வேறு நாடுகளுக்கு செல்கின்றமை சட்டவிரோதமானது என மக்கள் அறிந்துள்ள போதிலும் அவர்கள் விரும்பி வேறு நாடுகளுக்கு செல்கின்றனர் என கூற முடியாது. கடினமான வாழ்க்கை மற்றும் சொகுசாக வாழ்வதற்கான ஆசையிலேயே அவர்கள் அவ்வாறு செல்கின்றனர். எனினும் அவர்கள் படகில் பயணித்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியவர்கள் அல்ல. ஜூன் மாத ஆரம்பத்தில் இலங்கையர்களுடனான 2 படகுகள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் செய்தி உண்மையானதா? இது தொடர்பில் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடாமைக்கு ஏதேனும் விசேட காரணங்கள் உள்ளனவா? கடந்த 4 தேதி இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்ட 41 பேர் மற்றும் ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டவர்களுக்கிடையே ஏதேனும் தொடர்புள்ளதா? அவ்வாறு காணப்படுகிறது எனின் ஏனையவர்களின் நிலை என்ன? ஆஸ்திரேலியாவுடன் கையொப்பமிடப்பட்டுள்ள உடன்படிக்கைகளை அமைய இலங்கையின் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் நடைமுறைகள் ஏதேனும் உள்ளதா என அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிப்பார்கள் என நான் எண்ணுகிறேன். ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு படகு தொடர்பாகவே இலங்கை அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. அந்த படகு இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதுடன் அதில் இலங்கையர்கள் இருந்துள்ளனர். 3ஆம் பட்ச நாடுகளினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கான காரணங்களை இலங்கை அரசாங்கத்தினால் கூற முடியாது. 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையில் ஆட்கடத்தல் தொடர்பான சட்ட ரீதியான ஒத்துழைப்புகள் குறித்து புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. வருடாந்தம் அதிகாரிகள் சந்தித்து ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவார்கள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் 2 உள்நாட்டு நடவடிக்கைகளுக்கான பிரதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட உள்ளது. ஆட்கடத்தல் தொடர்பான செயற்பாடுகளின் ஊடாக நமது அர்ப்பணிப்பு தெளிவாக புலப்படுகிறது.